காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டையில் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 100 கோடி ரூபாய் அளவிலான பொருட்கள் எரிந்து சேதமானதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். வணக்கம் பத்மநாபன். தற்போது தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தான கூடுதல் விவரங்கள் மற்றும் தீ அணைக்கும் பணிகள் குறித்தான கூடுதல் விவரங்கள், தொழிலாளர்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா பத்மநாபன்? வணக்கம் சூர்யா. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீமுந்தர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் பகுதியில் அமைந்துள்ள பிரபல ஹுண்டாய் கம்பெனிக்கு சொந்தமான உபரி பாகங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இந்த பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தீ விபத்துல பாத்தீங்கன்னா தற்போது தகவல் அதாவது அதோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல மதிப்பிலான உற்பத்தி பொருட்கள் அதாவது தீயில் கருகிய உள்ளதாக முதற்கட்ட தகவல் தெரிவிக்கின்றன. அதாவது வானம் முட்ட கரும்புலை ஹுண்டாய் கார்களுக்கு அதாவது டேஷ்போர்டு மற்றும் அதோடைய ஏர் பேக்லாம் தயாரிக்க முக்கிய பிரிவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த தீ விபத்து ஏற்பட்ட சில நிமிடங்களில் அங்கு வைக்கப்பட்டிருந்த சில பிளாஸ்டிக் மற்றும் எரிய தீப்பற்றக்கூடிய மூலப்பொருட்கள் தீ மலமலன்னு தொழிற்சாலை மற்றும் அது பகுதியில் உள்ள வகை இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி முழுவதுமே அடைந்த கரு புகைந்து சூழ்ந்து வானர் உயர்ந்த அளவு காணப்பட்டது. இந்த கோர விபத்தில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியது. 6க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் தற்போது தீ அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வந்தாலும் தற்போது பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை ஒரகடம் மற்றும் படப்பை ஆகிய பகுதியிலிருந்து வரக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் தற்போது அந்த இருங்காட்டுக்கோட்டையில் ஹுண்டாய் கம்பெனிக்கு வந்திருக்கிறது. இதுல தீ அணைக்கும் தற்போது வீரர்கள் பல மணி நேரமாக போராடி தற்போது அந்த தீயை மேலும் பரவலும் தடுக்க பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதும் தீ அணைக்கும் பணியில் தற்போது தீயணைப்பு வீரர்கள் வேகமாக செயல்பட்டு வருகின்றனர். மேலும் போலீசார் தற்போது இந்த கோர விபத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு வைக்கப்பட்ட பல கோடி ரூபாய் மதிப்பிலான அதாவது டேஷ்போர்டு மற்றும் ஏர் பேக்கர் தயாரிக்க முற்றிலும் எரிந்து நாசமாகியுள்ளதாக இதோடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல் தாண்டும் என அதாவது கணிக்கப்பட்டுள்ளது. விவரங்கள் குறித்து அதாவது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தற்போது மின்கசிவு அல்லது வேற ஏதோ காரணம் இருக்குமா என்பது குறித்து தற்போது காவல்துறையும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்தபோது இந்த பகுதியில் இந்த 100 கோடி ரூபாய்க்கு மதிப்பிலான இந்த ஹேர் பேக் மற்றும் அந்த கம்பெனியோடைய முக்கிய மூலப்பொருட்களை அந்த தொழிற்சாலையிலிருந்து தீ விபத்து ஏற்பட்டு பெரும் புகையாக காணப்பட்டு வருகிறது. தீயணைப்பு துறைகள் தொடர்ந்து அந்த பகுதியில் முகாமிட்டு போலீசாரும் அங்கே பகுதியில் முகாமிட்டு அந்த அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட வந்தாலும் அந்த தொழிற்சாலை முழுவதும் இருக்கக்கூடிய பல இடங்களை தீ பராமல் இருப்பதற்காக அந்த பகுதியில் முழுமையாக அந்த தீயணைப்பு வீரர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை கொண்டு தீ அணைக்கும் பணியில் தற்போது ஈடுபட்டு வந்தாலும் தொடர்ந்து அந்த பகுதியில் தீ வானம் முட்ட அளவுக்கு தற்போது பரவி வருகிறது. தொடர்ந்து அந்த தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களையும் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதி போலீசார் குவிக்கப்பட்டு அந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தால் தொடர்ந்து அந்த வாகனத்தை அதாவது அந்த ஹுண்டாய் கம்பெனியுடைய வாகன பாகங்கள் தயாரிக்கும் பணியில் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பணி அனைத்து இடத்திலும் இருக்கக்கூடிய இடத்தை மாற்றம் செய்யப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் போலீசாரும் மற்றும் தீயணைப்புத்துறையும் தொடர்ந்து அந்த அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தாலும் தொடர்ந்து 100 கோடிக்கு மேல் தற்போது அந்த பொருட்கள் சேதமாயிருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளதாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். சூர்யா. இருங்காட்டுக்கோட்டையில் கார் உதிரிபாக தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி பத்மநாபன்.